கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிற காரியம், சில பெண்கள், சிலன்னு சொல்ல முடியாது, அநேக பெண்கள் உலக காரியத்தின் மேலே கவனம் வைத்து தன் குடும்ப காரியங்களை கவனிக்காமல், சில லேடிஸ் வந்து நிறைய வெளியே போகிறது விரும்புவாங்க. சிலர் வந்து செல்ஃபோனு, சிலர் ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, இப்படி நிறைய காரியங்களை கவனித்து அதிலே மூழ்கி கிடந்து தன் குடும்பத்தை கவனிக்காமல் சோம்பலாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் தங்கள் குடும்பத்தின் மேலே கண்ணோக்கமாய் கவனமாயிருந்து குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரீகளாக மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணையும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா தாயாக எழும்புகிறவர்களாக மாற்றுவீராக இயேசுவின் நாமத்திலே. கர்த்தாவே, தாயானவள் எல்லாருக்கும் ஆண்டவரே நன்மையை செய்வாள், அன்போடு செய்வாள், கரிசனையோடு செய்வாள், குடும்ப காரியத்தின் மேல் கவனமாயிருப்பாள். தன்னலம் சுயநலம் இல்லாமல் அவள் அன்போடு தன் குடும்ப காரியத்தின் மேலே கவனம் வைப்பாள். அப்படிப்பட்ட பெண்ணாக ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டவரை மாறும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பெண் பிள்ளையும் சிறு வயது முதல் இருக்க எல்லா பெண் பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பெண் பிள்ளைகளும் ஆண்டவரே குடும்பத்தின் மேலே அதிக கவனம் வைத்து கண்ணோக்கமாயிருந்து தன் வீட்டு காரியத்தை கவனித்து நடக்கிறவர்களாக மாற்றுங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கற்பனையை நிறைவேற்றுகிறவர்களாக அபிஷேகத்தை நடத்துங்க. தன்னையும் பார்த்து கொள்ளவும் மற்றவர்களையும் ஆண்டவரே பராமரிக்கவும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். தெய்வீக அன்பினாலே குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படுத்துகிற பெண்களாக ஒவ்வொருவரையும் பூரண அபிஷேகத்தினாலே நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.